கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 27/9/2025 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 34:10. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். Before all your people, I'll do wonders never before done in any nation in all the world. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகளை குறித்து ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் யாத்திரை 34:10 முழு வசனங்கள். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். Then the Lord said, I'm making a covenant with you. Before all your people I'll do wonders never before done in any nation in all the world. The people you live among will see how awesome is the work that I, the Lord, will do for you. நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை, அற்புதங்களை நடப்பிக்கிறவர் தான். 2 காரியம் இருக்குது. ஒன்று அதிசயம், இன்னொன்று அற்புதம். அற்புதம் என்பது என்னோட சரீரத்தில் இந்த பலகீனம் இருந்தது, இந்த வியாதி இருந்தது, இந்த நோய் இருந்தது, இந்த பலகீனத்தினால் பாதிக்கப்பட்டேன், ஜெபித்து இது எனக்கு சுகமானது என்பது அற்புதம். அதிசயம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகிற ஒரு காரியங்கள். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், பிறவிலிருந்து கண்கள் தெரியாது, ஜெபித்து கண்கள் உண்டாவது அதிசயம். பிறவிலிருந்து நடக்க முடியாது, ஜெபித்து அவன் எழும்பி நடப்பது அதிசயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிறவிலிருந்தே சரீரத்தில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய சரீரத்தின் அவயங்களில் உறுப்புகள் குறைவாயிருந்து ஜெபித்து உறுப்புகள் வளர்ச்சி அடைந்திருந்தால் அது அதிசயம். நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, வழியே இல்லை, வாய்ப்புகளே இல்லை, அந்த இடத்தில் ஆண்டவர் கிரியை நடப்பிப்பது என்பது அதிசயம். அதிசயமானவர் அதிசயமான காரியங்களை செய்வார். இதை குறித்து விரிவாய் எனக்கு பேசுவதற்கு உண்டு. ஆனால் ஷார்ட்ஸில் சில நிமிடங்கள் பேச முடியும், அவ்வளோதான். இதோட வீடியோவில் கொஞ்சம் விரிவாய் நான் பேசியிருக்கிறேன், தயவு செய்து அதை கேளுங்கள். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயது அன்று முதிர்ந்த வயதில் பரிசுத்தவான்கள், எல்லா தேவ ஜனங்களையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். அதிசயமானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்து நீர் ஜீவனுள்ள என்பதை நிரூபிக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.